ப்ளீஸ் இந்த வீடியோவை மட்டும் ஹெட்ஃபோன் போட்டு பாருங்களேன். காண்டம் இல்லாமல் தவிக்கிறாள். நான் ஓட்ட கேட்டனால அதை. ஜனவரி 26 குடியரசு தினம், மே 1 தொழிலாளர் தினம், ஆகஸ்ட் 15 சுதந்திர தினம். என்னடா கரெக்டா சொல்றேன்? டாய் எங்க அப்பா பாலெல்லாம் நல்லாத்தான் போடுவேன். வெயிட் அண்ட் சி. ஆகஸ்ட் 2 அண்ணல் காந்தியடிகள் பிறந்த தினம். எப்படி அடுத்த பால் பிச்சை விட்டு வெளியில போயிருச்சா? எப்படி அடுத்த பால் பிச்சை விட்டு வெளியே போயிடுச்சா? Center fruit நான் கை நாட்டியம் ஆட செய்யுமே. அந்த மனுஷன் எந்த சீனில் நடிச்சாலும் கிண்டல் பண்ணிருக்கியாப்ல. டோனி பாப்பா சண்டைக்கு போறதா சொல்லி கொடுறாடே. எனக்கு ஒண்ணுமே தெரியாது, நல்லா இருப்படா ஆளை விட்றா. நான் சண்டே போட தெரியும், எனக்கு ஒண்ணும் போட தெரியாது. நானே தண்ணி கேன் போட்டு போகணும்டா. நானே சும்மா ஏமாத்திட்டு இருக்கேன்டா. நீ நல்லா இருப்படா. கிடையாது டே இந்திரோ சொல்றான். பீம் இந்திரோ பரமாண்டா யாருன்னு காட்டி பீம் அவனுக்கு. இவர் பெரிய புளுத்தி, இவன்கிட்ட போய் கேட்டேன். ஆமா இவர் பெரிய புளுத்தி. உண்மையா அதாம்ல ஒரு மயிர்க்கு ஆவாத மகாராஜா. ஒன்னும் தெரியாது மண்ணு. 5வது நிமிடத்திலே உலகம் முழுக்க தமிழக வெற்றித்தேவுடைய சின்னம் விசில் என்பது எல்லோருக்கும் தெரியும். இன்னும் தப்பா இருக்குதுடாவா? என்னல தப்பா இருக்கு எனக்கு புரியல. இரும்பு லாரிகள் எப்படி அடுத்தவர்கள் பாரத்தை சுமந்து கொண்டு கடினமான மலைகளை கடக்கிறதோ அதே போல இரும்பு மனிதர் நம் தலைவர் தளபதியின் தமிழகத்தின் மலைகளை சுமந்து அவற்றை தீர்க்க புறப்படுகிறார். What bro? It's very wrong bro. இவரை பேச விடாதீங்களே, சொன்னா கேளுங்களேன். அது உங்களுக்கு தான் கேடு. சொல்ல வேண்டிய என் கடமை சொல்லிட்டேன். இனிமே உங்க விருப்பம்பா. சாமி சொன்னா கரெக்டா தான்டா இருக்கும். அவன் தப்பா சொல்றியா? வாய்முறான். காலகாலத்துல ஈபில கன்ஃபார்ம் ஆகி வீட்டுக்கு ஏதாவது சம்பாதிச்சு போகணும் பார்த்தா ஏன்டா கபடி இப்படி தெரியற? கபடியில கண்ட நாய் காலம் பிடிக்கிறீல, அதுக்கு ஆபீஸ்ல காலம் பிடிச்சா வேலையாவது கன்ஃபார்ம் ஆகும்ல? ஐயா கோவம் மட்டும் மொத்தம் வந்துடுறேன். விளையாட போறீங்களா? என்னைக்கு நாள் ஜெயிச்சிருப்பாங்களா? டேய் ஜெயிக்கிறவன் தான் நாமள, உன்ன மாதிரி கோவப்படுறவன் கிடையாது. ஜெயிக்கணும்டா மகனே, ஜெயிக்கணும். ஜெயிக்கிறவனுக்கு மட்டும்தான் இந்த உலகத்துல மாலை மறுவாதி எல்லாம். இருந்த ஒத்த பிள்ளை செத்து போச்சுன்னு தலையை மொழிகிறேன். சமயப்பட்டிருக்கல. நீ விளையாண்டு கிழிச்ச லட்சணத்தை திருவிழா பார்த்தோம்ல. பிறந்தா பெத்தவங்களுக்கு பேர் வாங்கி தரணும்டா, இல்ல பிறந்த மண்ணுக்கு பேர் வாங்கி தரணும். எதுவுமே இல்லாம அப்படி வெட்டியா தோத்துட்டு எனக்கு நாண்டுகிட்டு சாகலாம்டா. பாகிஸ்தான் இஸ் பர்சனல். என்னடா வீட்ல அடிக்கிறீங்க? பாகிஸ்தான் பாக்கம் டாடே. உள்ள கொல்லத்தாண்டா. குருவி பிரம்மாஸ்திரம் முன்னாடி தொடைய தட்டுது. விடவா முன்னுக்கு போகவா? தப்பா இருக்கல, ஏதோ தப்பா இருக்கல. நோ தப்பாக்குதுண்ணா. ப்ளீஸ் ஒன் மோர். விடவா முன்னுக்கு போகவா? டேய் என்னடா டயலாக்? ஓ முன்னுக்கு போகவா? அடுத்தது ஒண்ணுக்கு போகவான்னு கேட்டுச்சு. பாப்போம் கமெண்ட பாப்போம். நம்ப முடியாது, செய்யக்கூடிய ஆள். என்னத்துல செய்வார் அவர்கள்? என்னெல்லாம் பண்ணுவார் அவர்கள்? முன்னுக்கு போக பார்த்தீங்களா? முன்னுக்கு போக ஒன்றுக்கு போவான்னு கிடைச்ச எனக்கு. எதுக்கு அப்புறம் மவுண்டனுக்கு போறீங்க? சரியாடியோ அது எதுக்கு போனா உங்களுக்கு என்ன வந்துச்சு எனக்கு புரியல. ஒரு பெண் குயின் வந்து ஏதோ ஒரு இடத்துக்கு தனியாக போயிருக்கு, அதுக்கு இவன்லேயே கதை கட்டுறானுங்க. இதை பார்த்து நீ மோட்டிவேஷன் ஆகி கிழிச்சு தள்ளிடுவேன். அவர் தானே எதுக்கு இதெல்லாம்? ஏன்னா மோட்டிவேஷன் நிறைய இன்ஸ்டாகிராம் சேனல்லே இருக்குல்ல, அதை பார்த்து நீங்கள் மோட்டிவேட் ஆகலை, இதை பார்த்தாலும் மோட்டிவேட் ஆக போறியா? அடுத்து 2 ரீல் ஏதாவது பொண்ணுங்க வந்து அந்த ரீலை பார்த்தா அந்த மோட்டிவேஷனே மொத்தமாக நக்கிட்டு போயிரும்ல. அது பெண்க்கு எப்படி எங்கே போகலாம் என்ன எப்படி போகலாம் உங்களுக்கு எல்லாம் வச்சு இதெல்லாம் கூட விட்டுருவோம்ல. இந்த பெண் குயின் வந்து ஒரு மவுண்டன் நோக்கி போகுது சரிங்களா, வெறும் 2 லைன். இதை வச்சு நம்ம மதன் கௌரி 15 நிமிஷம் வீடியோ போட்டிருக்காருல. யாரில் அவரு எங்கதில் வந்திருக்காரு? மறைந்திருந்தோம் தாக்கம் காதலியே. அடுத்து ஒரு கப்பல் ரியல் வீடியோ. இதுல இவங்க என்ன சொல்றாங்கன்னு மட்டும் எனக்கு சொல்லுங்க. எனக்கு புரியல, உங்களுக்கு புரியுதான்னு பார்க்கலாம். இந்த மாடர்ன் ட்ரெஸ் எப்படி இருக்கு மாமா? நல்லா இருக்கா? ஏய் மாடர்ன் ட்ரெஸ் அழகா இருக்கடி. அப்ப ட்ரெடிஷனலா நல்லா இல்லங்கற அப்படிதானே? ஏய் அப்படிதாங்கடா. ட்ரெடிஷனல் என்ன அழகா இருப்ப.
இந்த மாதிரி கேவலமா ரீல்ஸ் போட்டு எங்களை மாதிரி சிங்கிள்ஸை ஏன்டா டிஸ்டர்ப் பண்றீங்க? இங்க பண்ற வீடியோல ஒண்ணுமே இல்ல. பாவம் அவன் பாவம் மரண பயத்தை காட்டிட்டாங்க பரமா, எனக்கு சாவு பயத்தை காட்டினாங்க பரமா. ஆனா ரொம்ப பாவம். அந்த டைம்ல வெளியே போக முடியாம உள்ளேயும் உன கலந்து பண்றதுல வாழ்க்கையை வெறுத்திருக்கும். தேங்க்யூ சோ மச். நினைச்சேன் திருந்த மாட்டேன்ல, வருந்த மாட்டேன்ல. நல்ல வேலை டிரான்சாக்ஷன் எதுவும் போடல. ஓப்பன் ஓலியா டிரான்சாக்ஷன் போட்டு கடுப்பு கலப்பியும் நினைச்சேன். சிரிக்கிறானி வெக்கமா இல்ல? மல்லிகைப்பூ மட்டுமா? அல்வா வேணாமா? எல்லாம் வாங்கிட்டு வரமா? நீ தூங்கிறத சாப்பிட்டு வெயிட் பண்ணு. என் போன் நினைச்சு உன் போன் எடுத்துட்டு போயிட்டேன். அப்ப இவ்வளவு நேரம் யார்கிட்ட பேசிட்டு இருந்தீங்க? உன் போன் அடிக்கிட்டதா? அடங்கொக்காலவலி. யாருல இது? இந்த தீரன் அதிகாரம் படத்துல ஒருத்தர் பேர் பங்கல் சிங் அவ்வளோ மாதிரி இருக்குல்ல. டேய், இது தீரன் அதிகாரம் 1 மூவில வர ஹிந்தி கரெக்டா ஆமா சொன்ன தெரியுமா? ஒரே மாதிரி இருக்குல்ல. கைஸ், என் வீடியோவை விட கமெண்ட் செக்ஷன் தான் செம்ம காமெடியாக இருக்குன்னு எல்லாம் சொல்கிறேன். சரிங்களா? அந்த கமெண்ட் செக்ஷன் நீங்களே பாருங்கள். இந்த வீடியோவில் ஹைப்ரிட் கரும்பு வந்து நல்லா இருக்குன்னு சொல்லி சும்மா ஜாலியாக பேசியிருப்பேன். சரிங்களா? அதுக்கு கமெண்ட்லாம் பாருங்கள். ஹைப்ரிட் கரும்பு கேட்டு கார்பரேட் கைக்கூலியாக மாறும் ராபி, அதுக்கு 1.6 லைக் வேறு. நாட்டுக்கரும்பு வகைகளை அழிக்க துடிக்கும் ராபி. இலை சும்மா காமெடிக்கு சொன்னோம்ல, அதை கடிக்க கஷ்டமாக இருக்குது. ஒரு ஃபுல் கரும்பாக தாங்க அதை கட்டிடக்கூடாது, சும்மா ஃபன்னாக சொன்னோம்ல. அதுக்கு என்னையாவில் சொல்கிறீங்க? கார்பரேட் கைக்கூலிங்கானோ என்னெல்லாம் சொல்றான, ஒரு அழிக்கிறங்கானோ. ஆபாசத்தை கட்டில் இல்லாம இருந்து குடும்பம் நடத்தணும். எப்படி யோசிக்க? ஆபாசத்தை எப்படி கட்டில வச்சு குடும்பம் நடத்த முடியும்? அண்ணா பேப்பர் ஐடி உன்னே மாதிரி இந்த கேள்விலாம் எவனும் கேட்க முடியாதுல்ல, செத்த பயல கேட்க முடியாது. எப்பா இவனை திங்கிங்லாம் வெறித்தனமா இருக்குல்ல. பல பெண்களோட தொடர்பு இருக்கிறாங்க. இதுதான் எனக்கு பிடிக்கல. தண்ணியா குடி. மற்ற கவனை கூட விட்டுருவேன். சம்மந்தமே இல்லாமல் பல பெண்கள் இதுக்கு இழுக்கியா? நான் எந்த பெண்ணில் வீடியோவில் காமிச்சேன்? ஐயோப்பா, காண்டம் இல்லாமல் தவிக்கிறாள். நான் ஓட்ட கேட்டனால அதை இல்லை கழுத பயனுள்ளா நான் ஓட்டதை கேட்டனா, யார்கிட்ட கேட்டனா, அது நான் வேணும்னு கேட்டனா, அது இல்லாமல் தவிக்கும். கண்டென்ட்டை அப்படி போட்டிருக்கணும். அப்புறம் நான் கூட தப்பாக புரிஞ்சுக்கிட்டேன். ஏதாவது தப்பான ஸ்பெல்லிங் எழுதியிருக்கியா, இல்லை வேணுக்கு தான் எழுதியிருக்கேன். நீங்கள் வேணுக்கு தான் எழுதிருப்பியோ. கண்டென்ட்டை காண்டோன்னு வேணுன்னு எழுதிருப்பியா நீங்கள்? போனால் வாலியலா போகலை போகலாம். ஏன் எப்படி சாவுறிய? பாவம்டா ராபி, அவனை விடாதீங்கடா. டே பாவண்டா அவனை விடாதீங்கடா. ஆமல நான் பாவம்டா பேரை விட்டுக்கிடே. அதெல்லாம் எங்களுக்கு தெரியாது. ராபி அடிப்பா ஆபாசத்தை பெற்ற பிள்ளையை போல் வளர்க்கும் ராபி. ஆனால் உனா இதே தான். நான் ஆபாச வீடியோ போட்டாலும் சரி போடாட்டும் சரி எல்லா வீடியோக்கும் அந்த கமெண்ட் வந்தது. அதுக்காண்டே ஒரு ஆபாச வீடியோ போட்டிருக்கேன். அது கூட கமெண்ட்ல லாஸ்ட் காட்டுறேன். ரஜினியை வாடா போடா என்று ஒரு மீல் பேசி நான் எங்களை ஒரு மீல பேச சரி நான் அவரை சொல்ல எடிட் அந்த வீடியோ எடிட் பண்ணணும்னு சொன்னோம்ல. எப்படியெல்லாம் கோத்துறான்னு பார்த்தீங்களா? அதெல்லாம் எங்களுக்கு தெரியாது. ராபி அடிப்பா கண்டென்ட் இல்லாமல் தவிக்கும் ராபி. இது எல்லா வீடியோலையும் வந்துடும். இந்த வீடியோக்கு மட்டும் இல்லை. இப்போ புதுசாக ஒரு சேனல் வச்சிருக்கேன் ராபி விளாக்ஸ். அதுலேயும் போடுறானு கண்டென்ட் இல்லாமல் தவிக்கும் ராபி. இல்லை இந்த சேனலில் கண்டென்ட் இல்லை, உண்மைதான். அதுக்கடுத்து அந்த சேனல் ஆரம்பித்தேன். அதுலேயுமே கண்டென்ட் இல்லைன்னா நான் என்னெல்லாம் பண்ணுவேன்? சாவு நான் பாவம் என்னை விடுங்களேன். ராபி கண்டென்ட் நவ் டேஸ். இந்த சேட் வந்து கீழே இறங்க சரிங்களா? கண்டென்ட் தென் இதுக்கு முன்னாடி வந்து சேட் வந்து மேலே ஏறுதான். இதை நம்பி நானும் பழைய வீடியோஸ்லாம் எடுத்து பார்த்தேன். அதில் ஃபுல்லாக ஆபாசமாக இருக்குது, ஃபுல்லாக வந்து கெட்ட வார்த்தையாக இருக்குது. அப்புறம் எப்படி சொல்கிறது, ஃபுல்லாக தேவையில்லாத வீடியோஸாக இருக்குது. அது நல்லா இருக்கான். இப்போ அதெல்லாம் வேண்டான்னு ஒதுங்கி வந்து போட்டால் இப்போ நல்லா இல்லையா?
அப்போ நீங்கள் என்னத்தை கேட்கியோ? முன்னாடி போட்டு ஆபாஸ் தான் கேட்கியோ. ஆனால் இப்போ ஆபாசத்தை போட்டால் ஆபாசம்னு சொல்லிட்டு நீங்களே அடின்னு அடிக்கியோ. அதெல்லாம் எங்களுக்கு தெரியாது. ராபி அடிப்பா. எனக்கு புரியல. நீங்கள் வேனுக்குனே கமெண்ட் பண்ணுறீங்க, ஆல்ரெடி கரெக்டாக தான் கமெண்ட் பண்ணுறீங்க. எனக்கு தெரிஞ்சு வேனுக்குனே கமெண்ட் பண்ணுற மாதிரியே இருக்குல்ல. இதே நீங்க இப்பதான் கண்டுபிடிக்கிறீங்கண்ணா. சரி ரைட்டு, இப்போ அடுத்த வீடியோ போமா. நான் மொட்டையா கண்டென்ட் இல்லாமல் கொட்டியே சீனும் ராபி. அடே பேஜில போமா. இலே எப்படி போட்ட கடை வத்தியா? எப்படி நங்குற மாதிரி நச்சுன்னு இருந்துச்சானே. விஜய் ரசிகர்களே, ஆம்பளையா இருந்தா தொட்டு பாருங்கடா என்று வம்பிலுக்கு ராபினா தொட்டு பாருங்கன்னு வம்பிழுத்துறாளே. நாங்க பார்த்தோம். ஜஸ்ட் அந்த வீடியோக்கு ரியாக்ட் தான் பண்ணேன். முடிஞ்சா என்ன அடிச்சு காட்டுக்கலாம்னு சொன்னேன். ஆம்பளை எப்படி அடியவே வைக்கியோ? நீங்கள் கமெண்ட்லாம் பார்த்து எனக்கு வெளியே போய் பயமாக இருக்குல்ல. தேட்டரில் போயிட்டு கூட்டமாக எல்லாம் வந்து பேசினா கூட எனக்கு பயமாக இருக்குது. ஐயோ தெரியாமல் போட்டோமோ, இந்த மாதிரி வீடியோஸ் அடிச்சு போடாலும் பயமாக இருக்குல்ல. படம் பார்க்கும்போது கூட பயந்து போகிறோம்ல. ஆம்பளை சும்மா இருக்கல. கண்டென்ட் இல்லாமல் பரத் டிவி எடுத்த ராபி. நான் எங்கே எடுத்தேன்? டிவிக்கே தொண்டர்களால் அடிவாங்க காத்திருக்கும் ராபி. கண்டிப்பாக அடிவாங்க தான் போகிறேன். அடிவாங்கன்னா சந்தோஷம். அப்படி தான் உங்களுக்கு அடிவாங்கின வீடியோ சீக்கிரம் வரும் டே. சந்தோஷமாக இருங்கடே. ஆபாசத்தை ஆடம்பரமாக ஆட்டிக்கொண்டிருக்கும் வல்லவன் ராவி. எப்படிலாம் யோசிக்கிங்க. இந்த வீடியோவில் ஆபாசத்தை போட்டேன். இவனை ஆபாசம் சொல்கிறதுக்காண்டி இந்த வீடியோ வேணுக்குனே போட்டேன். இது கமெண்ட் பாருங்கள். ராபி ஃபேன், ராபி கமெண்ட் செக்ஷன் ஃபேன் சொன்னா கமெண்ட் செக்ஷன் நல்லா இருக்குது எல்லாம் சொல்கிறாங்க. வீடியோ நல்லாலாம் காணும். ஆபாசத்தை வன்கொடுமை செய்யும் ராபி. ஆபாசத்தை எப்படிலாம் வன்கொடுமை பண்ண முடியல. எதில் யோசிக்க நாரப்பயிலா இந்த மாதிரிலாம் எப்படிலாம் யோசிக்க எனக்கு எதாவது முடியல. ஆபாச கொடூரன் ராவி. நீ ஒரு காம கொடூரன். யூடியூபில் ஆபாச வீடியோக்களை போட்டு உலக சாதனை படிக்க துடிக்கும் ராபி. எப்படிப்பா இந்த மாதிரிலாம் யோசிக்க? அவ்வளவுக்கு கிரைண்ட். நல்லா இருக்குதான் லைக் போடணும். தன் கொட்டை பறிபோனதை ஒரு புகைப்படத்தின் மூலமாக தெரிவித்த ராவி. ஆபாசத்துடன் கட்டி உருளும் ராவி. நீ பார்த்துட்டான். உண்மையான சிரிப்பு போல சிரிக்கும் ராவி. கமெண்ட் செக்ஷனையும் கலாய் வாக்கி காசு சம்பாதிக்கும் ராவி. கமெண்ட் மூலமாக எனக்கு ஒரு ரூபா கூட கிடைக்காது. ஆனால் என் கண்டென்ட்டோட உங்கள் கமெண்ட் தான் சூப்பராக இருக்கு. தெரிஞ்சுக்கிட்டியா? பார்த்தீங்களா, கமெண்ட் செக்ஷனுக்குள்ளே போனாலே டைம் போகிறதே தெரியாமல் இருக்குது. அந்தளவுக்கு கமெண்ட் பண்ணி வச்சுருக்கானுங்க. சரி ரைட்டு காய்ஸ், வீடியோ முடிஞ்சு. வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். பிடிக்கல என்ன பிடிக்கல அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த கமெண்ட்லேயும் வந்து அறங்க பார்ப்போம். இந்த கமெண்ட் நிறைய கமெண்ட் நல்லா இருந்துச்சுன்னா மறுபடியும் அடுத்த வீட்டில் இந்த கமெண்ட்லாம் ரீட் பண்ணுறேன்.